ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது வந்து பூஸ்ட் வச்சு ஒரு மில்க் ஷேக் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ். சட்டுன்னு செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? ரொம்ப ருசியாக இருக்கும் இந்த மில்க் ஷேக். அடிக்கிற வெயிலுக்கு நல்லா குளு குளுன்னு இருக்கும். இது செய்கிறதுக்கு இன்றைக்கி நான் 1/2 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஒரு 6 மணி நேரம் கழித்து எடுத்தோம்னா இப்படி கிறிஸ்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். அதோட ஒரு பெரிய மிக்ஸி ஜாரில் எடுத்து சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழம், இதில் வந்து நான் 3 வாழைப்பழம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். இது சின்னதாக இருக்கனால 3, பெருசாக இருந்துச்சுன்னா 2 வாழைப்பழம் போதும். அதோட மெயினானவங்க இவங்க தான். பூஸ்ட் பேக்கெட் ஒரு 2 பேக்கெட் வந்து சேஷே பேக்கெட் சேர்த்துக்கிட்டேன். 5 ரூபா பூஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் ஹார்லிக்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இது சாக்லேட் ஃப்ளேவர் கொடுக்கறதுனால இந்த பூஸ்ட் சேர்த்துக்கிறோம். அதோட முந்திரிங்க எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஒரு 6லேருந்து 7 எடுத்துக்கிட்டேன். அப்படி முந்திரி பருப்புக்கு பதிலாக உங்களுக்கு வந்து வேர்க்கடலை வேணால் கூட சேர்த்துக்கலாம். இனிப்புக்கு வந்து சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்தாச்சு. அதோட ஐஸ் க்யூப்ஸையும் சேர்த்துக்கலாம். இது வந்து சாக்லேட் சிரப். அப்படி சாக்லேட் சிரப் வீட்டில் அவைலபிள் இல்லைன்னா பார் சாக்லேட் கூட சேர்த்துக்கலாம். ஒரு 10 ரூபா சாக்லேட் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். சட்டுன்னு செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ரெசிபி. இப்போ நல்லா வந்து அரைச்சாச்சு. இப்போ நம்ம எந்த கிளாஸில் வந்து சர்வ் பண்ண போகிறீங்களோ இந்த சாக்லேட் சிரப்பை இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. அப்படியே வந்து நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதோட வந்து இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணிக்கலாம். அதோடு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஐஸ்கிரீம் மேலே சேர்த்துக்கோங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க கூட ரொம்ப விருப்பமாக இது சாப்பிடுவாங்க இந்த வெயில் காலத்துக்கு. நான் இன்றைக்கி வெண்ணிலா ஐஸ்கிரீம் சேர்த்துட்டு உங்களுக்கு வேணால் சாக்லேட் ஐஸ்கிரீம், ஸ்ட்ராபெரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அதோட கொஞ்சோண்டு பூஸ்ட்டையும் மேலே தூவி விட்டுக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு ஷேர் பண்ணி விடுங்க. ரெடி ஆயிடுச்சு நம்மளோட பூஸ்ட் மில்க் ஷேக். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். Okay friends, thanks for watching and take care. Tata, bye bye.